வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், உங்க ராசிநாதனான குரு 6ஆம் வீட்ல இருக்கார். அவர் 6ல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. நல்லா இருக்கும். ஏன்னா 10 பார்க்கிறார். 12யும் பார்க்கிறார், 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். சீரான வருமானம், சீரா இருக்கும் ஃபேமிலியில. ஒண்ணும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்ல. அதே நேரத்துல ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும், இந்த தொண்டை பகுதியில் சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஃபேட் கண்டென்ட், அதாவது கொலஸ்ட்ரால்னால சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம். இது போல் கொஞ்சம் வயசானவங்க, மிடில் ஏஜ் தாண்டினவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே நேரத்தில் 6ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உச்சம். 4இல் சுக்கிரனுக்கு ஸ்தான பலம். அப்போது யாரையாவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லவ் மேட்டர் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். காதலில் வெற்றி. மனசில் ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரமாதமான ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், கிடைக்கும். திடீர்னு அவங்க நினைக்கலாம், நான் ஒரு பெரிய BMW பைக் வாங்கணும். பசங்க அப்படி தான் நினைப்பாங்க. அப்பா சொல்லுவார், டேய் பார்த்து ஓட்டுறா, வாங்கிக்கோ. அப்படியே சந்தோஷத்தில் திளைக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா, இதெல்லாம் எனக்காக நடக்கிறது அப்படின்னு. சரி, இப்படியெல்லாம் நன்மைகள் வரும்போது அந்த நன்மைகளை தாங்கிறதுக்கும் மனசில் தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியத்தை 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி தருகிறார். அப்போ இந்த மாதம் 12ஆம் தேதி அந்த அதே 3ஆம் வீட்டுக்கு சனியோட சூரியனும் போகிறார், புதனும் போகிறார். அப்போ அந்த தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வரும். சில நேரங்களில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையும் வரும். என்ன காரணம்? சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறதால. ஆனால் கவலைப்படாதீங்க, அம்மா உங்கள் பக்கம்தான் நிற்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பையனை காட்டி கொடுக்காத அளவுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா மாத்ருஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம். அப்போது எதனாலும் அம்மா தான். அப்பா கொஞ்சம் வில்லனஸாக தான் இருப்பார். உங்கள் பார்வையில் அவர் நல்ல மனுஷன்தான், உங்கள் நன்மைக்கு தான் சொல்ல போகிறார். இருந்தாலும் உங்கள் பார்வையில் அப்படி தெரியும். தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. அப்போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசில் உள்ள அபிலாஷைகள் நிறைவடைக்கக்கூடிய காலம். சில பேர் நல்ல வீடு கட்டிட்டு அவங்க நினைப்பாங்க இன்டீரியர்ஸ் பிரமாதமாக பண்ணோன்ட்டு. அப்போ உங்கள் ஆசைப்படி இன்டீரியர்ஸ்லாம் அமையும். ஒரு பாஷ் அவுட்லுக்கை தர அளவுக்கு அமையும். அந்த விஷயங்கள்லாம் மனதுக்கு நிறைவை தரும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அத்தகைய தன்மையை தரக்கூடியவர். அப்போ வீடு அழகுபடுத்துறது, அப்போ செலவுகள், செலவுகள் இருக்கு. ஆனால் அதுக்கு வரவு வரும், செலவுகள் பண்ணுறோம். ஓரளவுக்கு ஹெல்த்தை கவனமாக பாருங்கள். என்ன காரணம்? 7ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்கிறதால. அதே நேரத்தில் திருமண வைபவங்கள், திருமணம் நிச்சயிக்கப்படுவது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், அதுக்கு கிரீன் சிக்னல், இது எல்லாமே நடப்பதால் முக்கிய திருப்பங்களை உள்ளடக்கிய ஒரு காலம், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.